அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 4 கோவில் கும்பாபிஷேகத்தை ஒரே நாளில் நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம். ஸோ இது உங்களோடவும் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மனநிறைவாக இருந்தது. ஒரு 4 கோவிலோட கும்பாபிஷேகத்தை ஒரே நாளில் பார்க்குறது அப்படின்றது கண்டிப்பாக பெரிய விஷயம். பழைய காலத்து கோவில் அப்படின்னா அந்த கோவிலோட கும்பாபிஷேகம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பழங்காலையில் இருக்கிற வேம்பியம்மன் கோவிலுக்கு பேக் சைடில் இருக்கிற பிள்ளையார் கோவிலோட கும்பாபிஷேகம். ஸோ இந்த கோவிலில் சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, சிவபெருமான் ஒரே நாளில் ஒரு 4 கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறோம். எல்லாருக்குமே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கழிச்சு தீர்த்தமெல்லாம் எல்லாருக்கும் ஊற்றினதுக்கப்புறம் தேடி பார்த்தோம். அந்த கருடம் எங்கே போச்சுன்னு தெரியல. ஒரு நாள் எங்களுக்கு கண்ணு பெற்றது வரைக்கும் நாங்கள் அந்த வானத்தை பார்த்துருக்கோம். கருடம் எங்கே போச்சுன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, 2 கருடம் சுற்றி காமிச்சாங்க. ஸோ எனக்கு தெரியல, ஷூட் பண்ணியிருக்கோம். கிளியராக தெரிஞ்சிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த மண்டல பூஜை முடியறதுக்குள்ளவாவது நீங்கள் பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில் லிங்க் உங்களுக்கு நான் இப்போ அட்ரஸ் உங்களுக்கு சொல்கிறேன். 14 மேலே ஏறினதுமே பார்த்திங்கன்னா வேம்பியம்மன் கோவில் வரும். அந்த கோவிலுக்கு அப்படியே இருக்கிற கோவில் தான் அந்த விநாயகர் கோவில். ஸோ இப்போ அந்த ஜலம்லாம் ஊற்றுறாங்க. தீர்த்த தண்ணி எல்லார் மேலேயும் படுறதுக்காக அங்கே போதி அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 3 கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டைமிங் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஒரு கோவிலில் அவங்க அர்த்தநாதீஸ்வரர் கோவில் ஒரே ஒரு மண்டலம் மட்டும்தான் பண்ணாங்க. ஒரே ஒரு கோபுரத்துக்கு மட்டும்தான் அவங்க கும்பாபிஷேகம் பண்ணதால் மார்னிங் 6:30க்கு அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறாங்க. எல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம். ஸோ அடுத்து இங்கே நம்ம போயின்ட்டுருக்கிறது இன்னொரு கோவில். இது பார்த்திங்கன்னா சென்னை திருவான்மியூரில் இருக்கிற பாம்பன் சுவாமி கோவிலுக்கு நம்ம இப்போ போயின்ட்டுருக்கோம். பாம்பன் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் காலைல 5:30க்குலாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ எங்களால் அந்த டைமுக்கு போக முடியல. ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நாங்கள் அன்றைக்கி கிளம்புற மாதிரி இருந்தது. அவ்வளோ போக முடியாது, எங்களுக்கு ரொம்ப தூரம்.
திருவான்மியூர் போனோம்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் நாங்கள் அன்றைக்கி காலையிலேயாவது நாங்கள் அந்த டெய்லியாவது நாங்கள் போயிட்டு அந்த கோவிலில் வந்து நாங்கள் மறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பி போனோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ திருவான்மியூர் போகிறதுக்கு இந்த கும்பாபிஷேகம் இந்த 3 கும்பாபிஷேகம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திருவான்மியூர் பாமன் சுவாமி கோவில் போகிறதுக்கு 11 o'clock ஆகிடுது. ஸோ அதனால் வந்து கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, அவ்வளோ க்ரௌடு, ஏகப்பட்ட ஜனம் இருந்தாங்க அங்கே. ஸோ எங்கள் டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து பூவிலே வந்துட்டு அவ்வளோ சூப்பரான டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது டெக்கரேஷன்ஸ்லாம். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது, ரொம்ப ரொம்ப க்ரௌட் இருந்துச்சு கோவிலில். நாங்களுமே வந்து லைனில் நின்று தான் வந்துட்டு போனோம். ரொம்ப தூரம் லைன் நின்று கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வந்து நாங்கள் லைனில் நின்று தான் போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணோம். ஸோ வெளியில் இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே. நீ கும்பிடுமா, நான் உனக்கு எவ்வளோ நேரம் வேணா நீ பாட்டுற, நீ கும்பிடுமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கூட்டம் இருந்தது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1 கிலோமீட்டர் கோவிலுக்குள்ளவே வந்து அதெல்லாம் அங்கே ஒரு ஃபீல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் பண்ணாங்க. ஸோ இங்கே எல்லாமே வந்து என்னென்னா சஷ்டி அன்னைக்கு அப்படிங்கிறதால இன்னும் ஹெவி க்ரௌடாக இருந்தது, கூட்டம் ஜாஸ்தியாகவே இருந்தது. இங்கே வந்து சாப்பாட்டுக்கு ஒரு பக்கம் வந்து சாப்பாட்டு கூட்டம் இன்னும் அதிகமாக இருந்தது. லஞ்ச் வந்துட்டு இங்கே இருப்பா அந்த கூட்டமே ஜாஸ்தியாக இருந்தது. டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் எல்லா கூட்டமும் வந்துட்டு லைனாக போனதுக்கப்புறம் நாங்கள் சுவாமி பார்த்தோம். மூலவர் வந்துட்டு வீடியோ எடுக்க கூடாது அப்படின்றதால நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்துட்டு 4 கால் பூஜை பண்ணி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தோம் நாங்கள். ரொம்ப நல்லா இருந்தது பூஜை பண்ணி வச்சுருந்த இடம்லாம். ஸோ இங்கே வந்து பாம்பன் சுவாமியோட தத்ரூபமான சிலைகள்லாம் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாகம் வளர்த்து இடம்லாம் வந்து பார்த்தோம் நாங்கள். ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்ப ஸ்பேஸ், ரொம்ப அழகான இடம்ன்றதால அந்த பீச் வியூ, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா காற்றுவாட்டமாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் யூஸ்வலாகவே வந்துட்டு சஷ்டி அந்த மாதிரி நாட்களில் இங்கே நாங்கள் வருவோம். பட் கும்பாபிஷேகம் அன்றைக்கி வந்திருக்கும் போது இன்னமும் ஸ்பெஷலாகவே இருந்துச்சு கோவில் பார்க்குறதுக்கு எங்களுக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது இங்கே இருந்த டெக்கரேஷன்ஸு. அதுக்கப்புறம் இங்கே அந்த மயில் டிசைன்ஸ்லாம் நிறையா கொடுத்து வச்சுருந்தாங்க. முருகருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பிராணி மயில். ஸோ மயிலோட டெக்கரேஷன்ஸு, யானையோடது அதெல்லாம் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. இந்த யாகம் வளர்த்துற இடத்துக்கிட்ட ரொம்ப பார்க்குறதுக்கே. ஸோ இந்த பீகாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ரொம்பவே பிடிக்கும், அவ்வளோ அழகாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க இது. ஸோ இந்த 48 டேஸ்க்கும் இந்த யாகம் வளர்த்துன இடமும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போயிட்டு கண்டிப்பாக நம்ம பாமன் சுவாமி கோயிலில் போய்ட்டு நம்ம முருகரை தரிசிச்சுட்டு வாங்க. ஏன்னா நாங்கள் போகும்போதே ரொம்ப லேட் ஆகிடுதால முருகர் சன்னதிலாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்களும் ஒரு நாள் பிளான் பண்ணியிருக்கோம், இன்னொரு நாள் இந்த 48 டேஸில் ஒரு நாள் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரணும் சொல்லிட்டு கிளம்பிடுவோம். டைம் கலை வர வரைக்கும் டைம் இருக்குல்ல, நம்ம வந்து சுற்றி பார்த்தாச்சு. நம்ம கலை வந்து கூட்டத்தில் நின்று சாமியை பார்த்து கூட்டம் அவ்வளோ வீட்டுக்காருக்கு வேற அவர் பிக்கப் பண்ணி பாருன்னு வச்சுக்கோ, அவளுக்கு கூட்டம் வந்திருக்குமோ தெரியல. பட் நாங்கள் பார்க்குற டைமே வந்துட்டு அவ்வளோ க்ரௌடு, கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு நின்று தான் நாங்கள் வந்தோம். பட் எங்களுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததால் லஞ்ச் வந்து நாங்கள் எதுவும் சாப்பிட்ல, நாங்கள் வெளியில் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்த்த 3 கோவிலில் ஒன்று பாம்பன் சுவாமி கோவில் போயிட்டு வந்தது ரொம்ப மனநிறைவாக இருந்தது, அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ முருகரோட தரிசனம் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த 48 நாள் மண்டல பூஜைக்குள்ளே நீங்கள் வந்துட்டு போய் முருகரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழந்தாங்கல்ல இருக்கிற விநாயகர் கோவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நங்கநல்லூர் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற அர்த்தநாதீஸ்வரர் கோவிலோட கும்பாபிஷேகம். அடுத்து கடைசியாக வந்து பார்த்தது திருவான்மியூரில் இருக்கிற பாம்பன் சுவாமி கோவிலோட
சூப்பரான ஒரு காட்சியோடு சேர்ந்து நம்ம கும்பாபிஷேகம் பார்க்கல அப்படின்னாலும் அந்த காட்சிகளெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்துட்டு இந்த கோவிலோட கும்பாபிஷேகம்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் எல்லாருமே வந்து இந்த சுவாமிகளோட தரிசனம்லாம் வாங்கிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா நம்மளோட நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானும் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னாக்கா ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ஒரு வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போடுறதுக்கு. ஸோ அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.